இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, தன்னையே தாழ்த்துகிறவர் உயர்த்தப்படுவர், தன்னை உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவர் என்ற வார்த்தையை இயேசு இந்த நற்செய்தியின் வாயிலாக நமக்கு கொடுக்கின்றார். முதலாவது சிந்தனையாக நாம் இங்கே பார்க்க இருப்பது என்னவென்றால், பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களுக்கு போதிக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதிப்பதை தவறு செய்யவில்லை. ஏனென்றால் அவர்கள் மோசையின் வழியாக இறைவன் கொடுத்த அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி போதிக்கின்றார்கள். அதில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அவர் என்ன சொல்லுகின்றார்? அவர்கள் சொல்லுவது போல் செய்யுங்கள். ஏனென்றால் அவர்கள் சட்டத்தில் இருக்கிறதை சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் செய்வது போல் செய்யாதீர்கள். காரணம், அவர்கள் சொல்லுவதை அவர்கள் கடைபிடிப்பதில்லை என்று இந்த மறைநூல் அறிஞர்களையும் பரிசேயர்களையும், அதாவது சட்டம்தான் எங்களுக்கு முக்கியம் என்று வாழ்ந்த அவர்களை சாடுகின்றார். இது அவர்களை மட்டும் குறிக்கின்ற ஒரு சொல் அல்ல, மாறாக நம்மிலும் பலர் தன்னுடைய குறைகளை பார்க்காமல் மற்றவருடைய குறைகளை பார்த்து, அல்லது அவர்கள் மாற வேண்டும், அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று பிறருக்கு அறிவுரை கூறி கொண்டிருப்போம். நாமும் இந்த நிலையிலே இந்த பரிசேயர்களைப் போன்றும் மறைநூல் அறிஞர்களைப் போன்றும் தான் இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவர் நமக்கும் தான் சொல்லுகின்றார், நீ மற்றவருடைய கண்களில் இருக்கும் துரும்பை பார்ப்பதை விட உன்னில் இருப்பதை பார், அதுதான் சரியாக இருக்கும். எடுத்துக்காட்டிற்கு நாம் பார்க்க வேண்டும் என்றால், ஒரு கம்பெனி எடுத்துக்குவோம். அந்த கம்பெனியில் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அல்லது ஒரு ஸ்கூலில் ஒரு ஹெச்எம் இருக்கிறாங்க, டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. இப்போது இவங்க அங்கே வேலை செய்கிற நபர்களிடமோ அல்லது படிக்கின்ற மாணவர்களிடம் சொல்லுகின்றார்கள், நேரத்திற்கு வர வேண்டும், நன்றாக உழைக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும் என்று. இவர்கள் சொல்லுவதில் தவறில்லை, அவர்கள் அப்படி இருக்க வேண்டும். ஆனால் அதே அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அல்லது ஆசிரியர்கள் அல்லது பணிபுரிகின்ற அந்த கம்பெனியில் உள்ள தலைமைத்துவம் தாங்கக்கூடியவர்கள், அவர்கள் நேர்மையாக இருக்கின்றார்களா, நேரத்திற்கு வருகின்றார்களா, கடின உழைப்பை போடுகின்றார்களா, உண்மையாக இருக்கின்றார்களா? அப்படி அவர்கள் உண்மையாக இருந்தால் அவர்கள் சொல்லுவதில் அர்த்தம் இருக்கிறது. இல்லை என்றால் அதில் ஒன்றுமில்லை. இதைத்தான் தூய பிரான்சிஸ் அசிசி அவர்கள் அழகாக கூறுவார்கள். உன்னுடைய வாழ்க்கையின் வழியாக கடவுளுடைய வார்த்தையை நீ வெளிப்படுத்தி கொண்டிருந்தால் அது நல்லது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையின் வழியாக கடவுளுடைய வார்த்தையை நீ வெளிப்படுத்தாமல் நீ எங்கு கடவுளை பற்றி அறிவிக்கச் சென்றாலும் அது பயனில்லை என்று சொல்லுகின்றார். காரணம், இறைவனுடைய வார்த்தை வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் அடிப்படை. இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசு என்ன சொல்லுகின்றார்? அவரை மற்றவர்களை தலைமை பண்புள்ள பெரும் பெயர்களை பயன்படுத்த வேண்டாம், ரப்பி, மாஸ்டர், ஆசிரியர் என்றெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லுகின்றார். காரணம் என்னவென்றால், ஒருவர் தன்னை மகிமைப்படுத்துவதற்காக இங்கு இல்லை, மாறாக தான் மற்றவர்களுக்கு பணிவிடை புரிவது. ஆக உண்மை தலைமைத்துவம் என்னவென்றால் மற்றவர்களை தூக்கி விடுவது, தன்னையே தூக்கி மற்றவர்களுக்கு காண்பிப்பதல்ல, மற்றவர்களை தூக்கி விடுவதுதான். இதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய தற்போதைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எளிமையான வாழ்வு, தன்னுடைய பையை தானே சுமந்து செல்வது, மற்றவர்களை அவர் அனுமதிக்க மாட்டார். அவருடைய பெட்டியை தூக்கி செல்வதற்கு மற்றவர்களை அனுமதிப்பதில்லை. அதுபோன்று வசதி படைத்த அந்த பங்களாவில் அவர் தங்க விரும்பவில்லை, அங்கு தங்கவும் இல்லை, அவர் வெளியே தான் தங்குகின்றார். அதுபோன்று சிறைச்சாலைக்கு சென்று அங்கே தவறு செய்து தண்டனை பெற்று கொண்டிருந்த அந்த மனிதர்களுடைய பாதங்களை கழுவி முத்தமிட்டார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உடனிருந்தார். இதுபோன்று அவருடைய உண்மை தலைமைத்துவ பண்பு எதில் அடங்கியிருக்கிறது என்றால் தாழ்ச்சியில் அடங்கியிருக்கிறது. இதைத்தான் நாமும் நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். இதுதான் போப் பெனடிக்ட் 16 என சொல்லுகின்றார் என்றால், இந்த உலகம் உங்களுக்கு சொகுசை கொடுக்கும், ஆனால் இந்த சொகுசை அனுபவிப்பதற்காக நாம் படைக்கப்படவில்லை, மாறாக அதைவிட நாம் மேன்மையானவர்கள். உண்மையில் மேன்மையானவர்கள் என்பது இயேசு எதை சொல்லுகின்றார்? நீ எப்பொழுது பிறருக்கு உதவி செய்கின்றாயோ, பிறருக்கு பணிவிடை புரிகின்றாயோ, அதுதான் உன்னை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லுகின்றார். ஆக தாழ்ச்சி என்பது ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதுதான் அடையாளம். எப்படி தாழ்ச்சி ஒரு மனிதனை உயர்த்த முடியும்? இதற்கு எடுத்துக்காட்டு நாம் நம்முடைய கல்கட்டா அன்னை தெரசா அவர்களை பார்க்கின்றோம். அவர்கள் செய்த செயல்கள் எதுவும் தன்னை அடையாளப்படுத்துவதற்காக அவர் செய்யவில்லை, மாறாக அங்கு இருந்த ஏழை மனிதர்கள் அவருடைய துன்பங்களை பார்த்து, துயரங்களை பார்த்து அவர்களுக்கு அவர் பணிவிடை புரிகின்றார். ஆக அந்த செயல், அவர் செய்த செயல் அவரை உயர்த்தியது. அவர் ஏழைகளுக்கு செய்த உதவிகளாக இருக்கட்டும், அவர்களை தொட்டு அரவணைத்ததாக இருக்கட்டும், அவர்களை தொட்டு அவருடைய புண்களை கழுவி துடைத்து மருந்திட்டு அதை கட்டியதாக இருக்கட்டும், இதுபோன்று இந்த செயல்தான் கிரேட்னஸ் என்று சொல்வார்கள். ஆக
அந்த தாய் தன்னை தாழ்த்தி மற்றவர்களுக்கு பணிவிடை புரிந்தார். இதைத்தான் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். ஆக நாம் வெளிவேடக்காரர்களாக இருக்கக்கூடாது. ஒன்றை சொல்லிவிட்டும் இன்னொன்றை செய்வது அப்படி இருக்கக்கூடாது. அதுபோன்று நம்முடைய தலைமைத்துவ பண்பு என்பது தாழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு செயலும் தாழ்ச்சியின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை உண்மையிலே பின்பற்றுகின்றோம் என்பது. ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்த்தவர்களாகவும் என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, நாங்கள் பாவிகள். ஏனென்றால் மனிதர்களாகிய நாங்கள் எப்பொழுதும் எங்களையே உயர்வாக எண்ணுவதும், எங்களை மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், எங்களுடைய அடையாளத்தை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பல செயல்களை நாங்கள் செய்வதுண்டு. எந்த ஒரு உதவி செய்தாலும் அதில் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து நாங்கள் செய்கின்றோம். இப்படி செய்கின்ற பொழுது உண்மையிலேயே நீர் விரும்புகின்ற அந்த செயல் நாங்கள் செய்யவில்லை தான். ஆகவே எங்களை மன்னித்து நாங்கள் தொடர்ந்து விருப்பப்படி வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு அளித்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.